Praise the Lord. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் இது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அன்பு. ஆமா, அந்த அன்பு நிறைய பேருக்கு அவங்க நினைச்ச மாதிரி கிடைக்கிறதே இல்லை. நம்ம தேடுகிற அன்பு நிறைய இடங்கள்ல கிடைக்கிறது இல்ல. நம்ம எதிர்பார்க்கிற அன்பு எதிர்பார்த்த இடத்துல இருந்து கிடைக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம தவறான இடங்கள்ல தவறான மனிதர்களிடத்துல அன்பை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அன்பை மனிதர்களிடத்துல இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். நிறைய மனிதர்கள் அன்பா இருக்கிறாங்க. ஆனா அந்த அன்பு நிரந்தரமானதா? அது ஆழமானதா? உண்மையான அன்பா? உண்மையான அன்புனா என்ன? அது எங்க கிடைக்கும்? அது யாரிடத்துல இருந்து வரும்? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். உண்மையான அன்புக்கு யார் தகுதியானவர்கள்? நம்முடைய அன்பை கொடுக்கறதற்கும் அவங்க நம்ம அன்பு செலுத்துகிறதற்கும் நம்ம தகுதியா இருக்கணும். ரெண்டாவது, நம்ம அன்பை அவங்களுக்கு செலுத்துறதுக்கு அவங்க தகுதியானவங்களா இருக்கணும். இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அநேக ஜனங்கள் அன்புக்காக ஏங்குறாங்க. இந்த கடைசி காலத்துல எல்லா மனிதர்களும் சுயநலமானவர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்க மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அக்கிரமம் மிகுதியானதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். நம்ம கிட்ட உண்மையிலே ரொம்ப அன்பா இருக்கிற சில மனிதர்கள் கூட நம்மளை விட்டு சில காலகட்டங்கள்ல பிரிந்து போயிடுவாங்க. உண்மையான அன்பை, நிரந்தரமான அன்பை, ஆழமான அன்பை நம்ம எங்க பெற்றுக்கொள்ளலாம் தெரியுமா? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவர்தான் உண்மையாகவே நம்மை அன்பு செலுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்க ஆயத்தமா இருந்த ஒரு அன்புள்ள ஆண்டவர். நமக்காக சிலுவையிலே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு அன்புள்ள ஆண்டவர். நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து தன் ஜீவனை விட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நமக்காக உயிரோடு ஜீவிக்கிற, இன்னும் அதே அன்போடு நம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மனிதர்கள் மாறிடுவாங்க. மனிதர்களோட அன்பு மாயமான அன்பு. ஆனா இயேசு கிறிஸ்துவோட அன்போ மாயமற்றது, மாய்மாலமற்றது. அது தெளிவானது, அது ஆழமானது, உண்மையுள்ளது. எப்படியும் போகட்டும் அப்படின்னு சொல்லி விடுகிற அன்பு இல்ல. நம்மை கண்டித்து உணர்த்தி, நம்முடைய பாவங்களை நமக்கு சுட்டி காட்டி, பரலோக ராஜ்யத்துக்கு என்று நம்மளை ஆயத்தப்படுத்தி, நம்முடைய ஒவ்வொரு அணுவாய் நாம் தூங்கினாலும் அவர் நமக்காக தூங்காமல் விழித்திருந்து இரவெல்லாம் நம்மை காக்கிற ஒரு தெய்வீக அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு மாத்திரம்தான். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய அன்புக்கு பாத்திரவானா இருப்பவரும் அவர்தான். ஒருவேளை நீங்க இந்த உலகத்துல மனிதர்களை அதிகமாய் நேசிக்கலாம், மனிதர்களுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனா அதுக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதது. மனிதர்கள் உண்மையான அன்பு செலுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலா வேதனையும் பாடுகளையும் தான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. உங்ககிட்ட இருந்து அவங்க எல்லாத்தையும் வாங்கி கொள்வாங்க. ஆனா அவங்க அதுக்கு பதிலா உங்களுக்கு வேதனையையும் அக்கிரமத்தையும் தான் செய்வாங்களே தவிர உண்மையான அன்பை யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் நிரந்தரமாய் உங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான் இந்த உலகத்தின் உங்க கடைசி மூச்சு வரைக்கும் உங்களோடு கூட இருந்து, அது மாத்திரம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கும் உங்களை அழைத்து செல்ல அவர் ஒருவரே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்துல அன்பை பத்தி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கு. ஆனா முக்கியமாய் பிரதானமாய் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா அதுல அன்பை பத்தி மிக தெளிவா சொல்லி இருக்குது. அன்புனா என்ன? அது எங்கிருந்து வரும்? அது யாருடையது? அந்த அன்பு நமக்கு என்னென்னலாம் செய்யும்? அன்பு எப்படியெல்லாம் வெளிப்படும்? எல்லா காரியத்தையும் அந்த அதிகாரம் முழுக்க நீங்க வாசித்து பார்க்கலாம். ஒரு 2-3 வசனத்தை உங்களுக்கு அந்த அதிகாரத்துல இருந்து நான் இன்னைக்கு வாசித்து காமிக்க விரும்புறேன். 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நான் எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம். நான் என் குடும்பத்தை நேசிக்கிறேன், நான் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், நான் என் கணவனை நேசிக்கிறேன், நான் என் மனைவியை நேசிக்கிறேன், அவங்களுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு வாயால ஒரு மனிதன் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆனா இருதயத்திற்குள்ள அவங்க கிட்ட அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் அவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. உண்மையான அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும்.
சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதுல சொல்லப்பட்டிருக்கிற அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, அன்பு சகலத்தையும் தாங்கும். நம்ம எத்தனை பாவங்கள் நம்ம செஞ்சாலும் அதை எல்லாவற்றையும் அவர் சகிக்கிறார், தாங்குகிறார். அவர் நம்ம மேல கோபப்பட்டு நம்மள கடிந்து கொள்றது இல்ல. அப்படி நம்ம செய்த எல்லா பாவங்களுக்கும் நம்மள ஒருவேளை அழிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா எப்பயோ நம்ம எல்லாரும் மரித்து போயிருப்போம். இன்றைக்கும் கிருபையோடு நம்ம மேல் இரக்கமா இருக்கிறார். நமக்கு தீங்கு நினையாத ஒரே அன்பு இயேசு கிறிஸ்துவானவருடைய அன்பு தான். நமக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னா மனிதர்கள் அதை பார்த்துட்டு உள்ளத்துக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஆண்டவர் நமக்காக அநியாயத்துல சந்தோஷப்பட மாட்டாரு. அவர் நமக்காக தம்முடைய சத்தியத்தை நம்மிடத்துல வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் சந்தோஷப்படுவார். நம்ம அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அவர் சந்தோஷப்படுவார். அவர் நமக்காக சகலத்தையும் சிலுவையிலே தாங்கி இருக்கிறார். சகலத்தையும், சிலுவையின் பாடுகள் எல்லாவற்றையும் நமக்காக ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவை பாரத்தை தாங்கி இருக்கிறார். நிச்சயமா என் பிள்ளை ஒரு நாள் என்கிட்ட வருவான்னு அவர் விசுவாசத்தோடு நம்மிடத்துல ஏங்கி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நம்புகிறார். எல்லா நாட்களிலும் நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம செயல்கள், இருதயத்திலே தோன்றுகிற அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சகிக்கிறார். நாம அவரை சில நேரங்களில் தூஷிக்கிறோம், அதையும் அவர் சகிக்கிறார். ஆண்டவர் இல்லையா, எங்க இருக்கிறாரா, அவருக்கு கண் இல்லையா, காது இல்லையா, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு அவரை அநேக நேரம் துக்கப்படுத்துகிறோம். ஆனாலும் அவர் அதை எல்லாவற்றையும் சகிக்கிறார். இதுல சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற அன்பு. இன்றைக்கு அதே அன்பை நாம அவரிடத்தில் செலுத்த வேண்டும். மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம மற்றவர்களிடத்திலும் அதே அன்பை செலுத்த வேண்டும் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்துல அந்த அன்புக்கு நிகரானது எதுவுமே இல்லை. அன்புதான் உயர்ந்தது. இந்த அதிகாரத்தோட கடைசி வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 13வது அதிகாரம், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அன்புதான் சிறந்தது. எந்த மனுஷருக்கும் அன்பை கொடுக்க வேண்டும். நம்ம எதிர்பார்க்கிற அன்பு ஒருவேளை நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனாலும் நாம் அன்பை தான் கொடுக்க வேண்டும். நம்ம ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்ட அந்த அன்பை மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். நம்மை நம்பி வந்தவர்களுக்கு, நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு, நாம் பார்க்கிறவர்களுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம அன்பை அதிகமாய் கொடுக்க வேண்டும். அப்பதான் நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அன்பு கிடைக்காம இந்த கடைசி நாட்கள்ல அநேகர் ஏங்குறாங்க. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து இலவசமாய் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கணுமே தவிர நம்ம வார்த்தையாலும், செயல்களினாலும், நடக்கையினாலும் நம்ம யாரையும் காயப்படுத்தாதபடிக்கு அதற்கு பதிலாக நம்ம அன்பையே திருப்பி செலுத்த வேண்டும். நமக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேணும் நம்ம நினைக்கிறோமோ அதை நாம மற்றவங்களுக்கு செஞ்சிடணும். அதுதான் வேதம் சொல்லுது. அது எப்படி முடியுமானால் அன்புனால மட்டும்தான் முடியும். அந்த அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் அவர் மிகவும் நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிப்பதற்கு நம்ம யாரு? நம்ம பாத்திரவான்களா? நம்ம சாதாரண மனிதர்கள். நம்ம இந்த உலகத்துல பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ஓடுகிறோம், அவரை மறந்துடுறோம். அவர் நம்மை உண்டாக்கினார், நம்மை அவர் நேசிக்கிறார், நம்மை அவர் தேடுகிறாருங்கிறத நம்ம மறந்துட்டு பணத்து பின்னாடியும் பொருள் பின்னாடியும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா தேவனாகிய கர்த்தரிடத்துல ஐஸ்வர்யமும் பொன்னும் பொருளும் வெள்ளியும் குவிந்து கிடக்கிறது. அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவர் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்து சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர். அவரிடத்துல இல்லாத ஐஸ்வர்யமே இல்லை. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யங்களை அவர் வைத்துக்கொண்டு இந்த ஒன்றுமே இல்லாத நம்மை, ஒன்றுக்கும் உதவாத நம்மை அவர் நேசிக்கிறதுக்கு நம்ம என்ன பாத்திரவான்கள். ஆனா நாம இன்னைக்கு அவரை வெறுத்து ஒதுக்கிட்டு உலகத்தையும், உலகத்தில் உள்ள காரியங்களையும் பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட நம்மை அதிகமாக நேசிக்கிறார். நமக்காக அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு யாரிடத்துல இருந்து கிடைக்கும்? எந்த மனுஷனிடத்துல இருந்து கிடைக்கும்? மனிதர்கள் பொண்ணுக்கும் பொருளுக்காக மட்டும்தான் அன்பு செலுத்துவாங்க. அவங்க சுயநலமான அன்பு தான் காட்டுவாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் அப்படி இல்லை. அவர், நீ எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்றாரு. அது போதும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தரை உதறி தள்ளிவிட்டு இந்த உலகத்தையும் உலகத்துக்கு பின்னாடியும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம மனம் திரும்ப வேண்டும். உண்மையான அன்பு எங்கிருந்து வருகிறது என்பதை ஒரு நிமிஷம் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்பு தான் மாயமற்ற அன்பு. அந்த அன்பு நிச்சயம்
உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். நித்திய காலமாய் அவரோடு கூட வாழுகிற அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். மனிதனுடைய அன்புல நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல, ஆனா அவருடைய அன்புல நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன தெரியுமா? நித்திய பாக்கியம், அந்த தேவனுடைய ராஜ்யம். அதற்கு நம்மை பாத்திரவானாக மாற்றுவதற்கு, நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு உங்களுக்காக அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். நீங்க அவரிடத்துல வரமாட்டீங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கிறார். நீங்க மனிதனிடத்துல அன்பை தேடாதீங்க. உட்கார்ந்து, ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், உங்க அன்பு எனக்கு வேணும், நான் உங்களை வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக அவர் தம்முடைய அன்பினால உங்களை நிரப்புவார். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவன். அன்புதான் அவரிடத்துல இருக்கிற பிரதானமான காரியம். அந்த அன்பின் நிமித்தம் தான் இன்றைக்கும் அவர் உங்களை தன் கைகளை விரித்து அழைக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களை மறவாத நேசராய் இருக்கிறார். அவர் உங்களை மறப்பதில்லை, விட்டு விலகுவதில்லை, உங்களை உதறி தள்ளுகிற தேவன் இல்லை. அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் அணைத்துக் கொள்வார், புறம்பே தள்ள மாட்டார். நிச்சயமா அவர் உங்களையும் நேசிக்கிறார். அந்த அன்பை என்னைக்கும் விட்டு விடாதீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த உலகத்திலே மனிதர்களிடத்துல இருந்து நாங்க ஒருவேளை அன்பை எதிர்பார்க்கலாம், ஆனா அது எங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். அநேக மனிதர்கள் சுயநலமானவர்களாய் இருக்கிறார்கள், பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுகிற மனிதர்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் நீர் அவைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எங்களுக்காக உம்முடைய ஜீவனே எங்களுக்காக தந்த நேசராய் இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள, ஆழமான உம்முடைய அன்பை, அழியாத உம்முடைய அன்பை, நித்திய அன்பை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு என்னை யாராவது அன்பு செலுத்த மாட்டாங்களா, என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களே, என்னை எல்லாரும் இப்படி வெறுக்கிறாங்களேன்னு சொல்லி இந்த வீடியோ ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் தொடுவீராக. உம்முடைய அன்பினால அவங்களுடைய இருதயத்தை நீ நிரப்புவீராக. அவர்களுக்காக நீர் என்றைக்கும் இருக்கிறீர் என்பதை நீங்க அவங்க தெரியப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த அன்பினால எல்லாவற்றையும் நிரப்புனதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.